இது ஆக்சுவலாக நம்ம 11th புக்கில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா தான். தேசிய ஊரக வாழ்வாதாரம், ராஜேஷ் ஆவாஸ் யோஜனா, பாரத் நிர்மான் யோஜனா, தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். இதோட இயர்ஸ் அடிப்படையில் இதை காலவரிசைப்படுத்த சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துடலாமா? இதுதான் புக் டேட்டா. ஸோ 11th கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு தேசிய ஊரக நலத்திட்டம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய ஊரக நலத்திட்டம் 2005, தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011, உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உணவு பாதுகாப்பு அப்படின்றது உணவு நம்ம ஒரு நாளைக்கு 3 டைம் எடுத்துப்போம் இல்லையா? ஸோ 2013 உணவு பாதுகாப்புன்னு வந்துச்சுன்னா 2013. நெக்ஸ்ட்டு ஊரக வாழ்வாதார திட்டம் அப்படின்னு வந்துச்சுன்னா ஊரக வாழ்வாதாரம். ஸோ நம்மளுடைய வாழ்வாதாரம் ஊரக வாழ்வாதாரம். இங்கே ஒரு நாள் நம்மளோட ஊரக வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணுன்னா, ஸோ ஊரக வாழ்வாதாரம் இதுக்கும் ஒரு நாள், இதுக்கும் ஒரு நாள். ஸோ 1/1 2011. இப்படி தான் நான் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சு படிச்சுட்ருக்கேன். ஸோ இந்த டிப்ஸு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேசிய ஊரக நலத்திட்டம். இதுவும் நம்ம மகாத்மா காந்தி சொன்ன ஆவாஸ் யோஜனா, அதுவும் 2005 தான். மகாத்மா காந்தி சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதுவும் 2005 தேசிய ஊரக நலத்திட்டம். அவர் கிராம வளர்ச்சியை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவும் ஊரகம் அப்படின்னு வந்திருக்கிறனால 2005. ஊரக வாழ்வாதாரம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்மளுடைய வாழ்வாதாரத்தை ஒவ்வொரு டைமும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ 1/1/2011. உணவு பாதுகாப்பு, 1 டே நம்ம 3 டைம்ஸ் சாப்பிட்றோம். ஸோ 1/3. இது காந்தியோடைய ஊரகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காந்தி அப்படின்னாலே 2005 தான் டிஃபால்ட்டு. அதோட ஈக்குவலாக இது 2005. அப்புறம் இதோட எக்ஸ்ட்ரா என்ன வரும்னா பாரத் நிர்மான் யோஜனா. பாரத் நிர்மான் யோஜனாவும் காந்தியோடைய பிளானு. அப்புறம் தேசிய ஊரக நலத்திட்டம். இந்த 3மே 2005. அப்புறம் ஜவஹர்லால் நேருடைய தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம், JNNURM. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நேரு, அப்புறம் காந்தி, அப்புறம் தேசிய ஊரக நலத்திட்டம். நெக்ஸ்ட்டு பாரத் நிர்மான் யோஜனா. நேரு, பாரத், காந்தி, ஊரகம். இந்த 4ம் வந்துச்சுன்னா இயர் 2005 தான். இந்திரா ஆவாஸ் யோஜனா வந்துச்சுன்னா மட்டும் 85, 86. ராஜீவ் எக்ஸ்ட்ரா 4 இயர்ஸ் 2009. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.